அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். அருட்பா பாடல். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்டுத தெய்வம், அம்பதிலே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மலைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாத தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறே எனக்கருளும் தெய்வம், திருப்பாடல் புவந்தனை சிவமாக்கும் தெய்வம், சிறப்பில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தந்தை நிகர் இல்லாத தனி தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மணர்த்தம் அந்த தெய்வம், மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாது கலந்து நிற்கும் தெய்வம், கருணைநிதி இல்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாத எனவனுக்கும் தெய்வமாக தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த நாள் போகி நாளில் நம்ம இங்கே எல்லாரும் வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு முதற் காரணமே உழைப்பாளிகள், விவசாயிகள், உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி நாங்கள் போற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கோம். உணவில்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லை. உலகம் வாழ உணவு தான் தேவை. அந்த உணவை நீங்கள் டெய்லி எங்களுக்கு அறுவடை பண்ணி தரீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பள்ளி அருள்ஜோதி குருகுல பாடசாலையின் சார்பாக நம்ம எல்லாரும் உங்களுக்கு உணவளிக்க வந்திருக்கோம். இந்த நிகழ்வை இவ்வளோ அழகாக நம்ம எல்லாருக்கும் அமைச்சு கொடுத்த நம்மளோட அம்மா கரஸ்பாண்டன்ட் தனலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம எல்லாருமே. இது நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு. இவ்வளோ அழகாக உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி சந்தித்து உங்கள் எல்லாருக்குமே உணவளிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு குழந்தைங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாராட்டி நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அதே மாதிரி நம்ம பள்ளியிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி இங்கே அழகாக சமத்த உட்காந்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி எங்களோட பள்ளியின் சார்பாக. நீங்கள் குழந்தைங்க கிட்ட எதாவது பேசணுன்னு விருப்பப்படுறீங்களா? நீங்கள் விவசாயத்தை பற்றி என்ன சொல்லணும், குழந்தைங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி வரணும் அப்படின்னு உங்கள் யாருக்காவது பேசணுன்னு ஆசை இருக்கா? குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த தை திருநாளில் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? சரி, நம்ம பசங்க எல்லாரும் உங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். மோனிகா. வணக்கம் அம்மா, என் பெயர் மோனிகா. எந்தெந்த பயிரெல்லாம் அறுவடை பண்ணுறீங்க? நீங்கள் விவசாயம் பண்ணும்போது என்னென்ன பயிரெலாம் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடங்களுக்கு ஒரு உப்பு தண்ணி தான்மா விளையும். உப்பு தண்ணின்றதுனால ஒரு போக தான் செய்வோம். அதனால் இங்கே நெல் பயிர் மட்டும்தான், வேறு எதுவும் அறுவடை பண்ண மாட்டோம். இந்த வேர்க்கடலை, கம்பு, சோளம் இதெல்லாம் அறுவடை பண்ண மாட்டோம். நெல் பயிர் மட்டும்தான். ஏன்னா இது உப்பு தண்ணின்றதுனால இந்த வானத்தை பார்த்து பூமின்றதுனால ஒரு போக தான் செய்வோம். நெற்பயிர் மட்டும்தான், வேறு எதுவும் அறுவடை பண்ண மாட்டோம். ரொம்ப நன்றி. வேறு யார் கேட்குறீங்க? வணக்கம் அம்மா, என் பெயர் வருண். நெல் விளையிறதுக்கு எத்தனை நாள் தேவை? 6 மாதம், மேக்ஸிமம் 6 மாதம் தான். அதுக்கு மேலெல்லாம் விளையாடும். வணக்கம் அம்மா, என் பெயர் தன்விகா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் விவசாயம் செய்யும் போது அதில் நிறைய பூச்சி பாம்பெல்லாம் வரும்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாம்பு பூச்சி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பயம் இல்லாத நம்ம கையில நம்ம தான் பார்த்துக்கணும்ல. அதனால் அதை துரத்தி விட்டுட்டு நம்ம மறுபடியும் அந்த வேலையை செய்ய வேண்டியது தான்.
வணக்கம் அம்மா. என் பெயர் பவிக்ஷா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தண்ணி ஊற்றினா தானே செடிலாம் வளரும். மழையே வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏரி குளம் கொட்டை அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வைப்பாங்க. அது மூலிமா பாசனம், அவ்வளோதான். நன்றி. வணக்கம் அம்மா. என் பேர் ராகுல். நீங்கள் நேற்று விவசாயம் செய்கிறீங்க. எதுக்காக விவசாயம் பண்ணுறீங்க? வேறு தொழில் எதுவும் செய்யாமல் ஏன் விவசாயம் பண்ணுறீங்க? நம்ம உணவை உண்றதுனால அது நம்ம விவசாயம் செய்கிறதுனால தான் நம்ம உணவு உண்றோம். விவசாயம் செய்யலைன்னா எப்படி? விவசாயம் செஞ்சால் தானே அதன் மூலமா உணவு சாப்பிட்றோம் நம்ம. அதுக்காக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த தலைமுறை எல்லாம் இந்த விவசாயத்தில் இருக்கிறீங்க. உங்களோட அடுத்த தலைமுறையும் நீங்கள் இதே லைனில் எடுத்துகிட்டு வர விருப்பப்படுறீங்களா? இது உணவுக்கான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ அடுத்த தலைமுறை நீங்கள் இதில் எடுத்துகிட்டு வராததுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உலகம் ஆயுத வரைக்கும் விவசாயம் விட மாட்டாங்க. இதுதான் மக்களுக்கு உணவு சாப்பாடு, மக்களுக்கும் சாப்பாடு, அவங்க விற்பனைக்கும் சாப்பாடு. இது தவிர மற்றபடி நம்ம லோக்கலில் வந்து எதுவும் செய்ய முடியாது. இந்த கம்பு, கேவுரு, தானியம் அதெல்லாம் வந்து இங்கே உபயோகப்படுத்த முடியாது. நீர்ப்பாட்டம் கம்மிங்க. அதனால் வந்து இந்த விவசாயம் செஞ்சாங்கன்னா பணம் உண்டு அவங்களுக்கு சாப்பாடுங்களுக்கு. மக்களுக்கும் படி அரிசி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது காலம்பூரா வாழ்ப்பு. இது இன்னோட போயிடாது. இந்த விவசாயன்றது காலம்பூரா வாழ்ப்பு. இதான் உறுப்பினா. இன்னொன்று வந்து இந்த படிக்கிற மாணவர் பிள்ளைங்களுக்கு ஒரு மக்களுக்கு பெண்களுக்கு ஆண்களோடு விட்டு பற்றி கவலை இல்லை. பெண்களுக்கு மட்டும் செம்ம உரிமை கொடுத்து கொஞ்சம் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா படிக்க வச்சு நல்லா அந்த கிராமம் டெவலப் ஆகணும். என்னோட பொசிஷன் அதுதான். ஏன்னா ஒருத்தருக்கு போராடக்கூடாது. ஒருத்தருக்கு விவசாயம் செஞ்சு நல்லா அன்பாவோட வாழணும். அதை பற்றி போடாத மறுபடியும் போனால் அந்த வேலைக்கு போனாலும் துறைக்கு போனாலும் இந்த விவசாயம் தேவைப்படுது. கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கெல்லாம் எல்லாம் மாற்றம் கிடையாது. இது என்றைக்குமே காலம் ஆயிரம் வரைக்கும் அன்பாக இது விவசாயம் தேவைப்படுது. தண்ணியை நீர்வாட்டமாக தேவைப்படுது. ஆனால் நீர்வாட்டம் இல்லை. இது ஏரி அந்த மடுவுங்க மரவக்காளி அதெல்லாம் சேமிப்பு இங்கே இல்லை. ஏதோ பட்ட பாக்கியில் வந்து மழை பெஞ்சு அது அது என்ன தங்கி அது மூலிமா கொஞ்சம் பயிர் செய்கிறாங்க சார். இதுதான் உண்மை. மற்றது எதுவும் கிடையாது. அது இருக்குது சார். அது இருக்குது. ஒவ்வொரு வித்தியாசத்துக்கும் ஒவ்வொரு மண் இருக்குது. ஆனால் அந்த மண்ணை வந்து போய் நம்ம பரிசோதனை பண்ணணும். அந்த பரிசோதனை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க இஷ்டமாக அவங்க பயிர் செய்கிறாங்க. நீ என்ன நான் என்னன்றாங்க. அது வந்து ஒத்துப்பட்டு செயல்பட்டு போனாங்கன்னா அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆமாம், அதான் இருக்குது. அதை பயன்படுத்தலை சார் மேடம். பயன்படுத்தினா இப்போ இந்த தென்னை வாழை இப்போ ஊதுங்களா அந்த குப்பை அப்படியே இருந்தேன்னா அந்த குப்பை சுற்றி நம்ம உர போட்டோம்னா அந்த குப்பையே ஒரு சத்துவாகுது. அது வேலை செய்யலுது சத்துவாகுது. அதனால் வந்து நம்மளால் தான் இருக்குது. இப்போ இருக்குது எல்லாம் கொஞ்சம் சத்து பொருள். அந்த பொருளுங்க வந்து நம்மளே பயன்படுத்தலாம். ஒரு இந்த காட்டில் இல்லை இந்த இலைங்க இருக்குதுல்ல அதெல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு வெறுவு செஞ்சு ஒரு சாணி போட்டு ஒரு ஆடு சாணி போட்டு அதில் ஒரு எதோ செய்கிறாங்க. கத்திரிக்காய் செய்யலாம், மண்டக்காய் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நம்ம பயன்படணும். ஆனால் மண் வாட்டும். அதே நேரத்தில் தண்ணி வாட்டும். தண்ணியும் தேவைப்படுது. மற்றது எதுவும் கிடையாது. கிராமத்தில் இந்த மண்டம் வராது. கிராமத்தில் சேமி செய்து எல்லாம் பொருள் வேணும். இங்கே இருக்கிறது வந்து மானாவாரி பூமினால ஒரே மாதம் தான் பயிருங்க. 6 மாதம் பயிர். அதுவும் பாப்பாட்டா. இப்போதைக்கு பாப்பாட்டா தான் இங்கே விளையுது. அதுவும் வந்து மண்ணுக்கு தகுந்த மாதிரி விளையுது. 30 ஆகுது, 35 ஆகுது, 40 ஆகுது ஒரு ஏக்கரு, இல்லை 5 மூடி ஆகுது. ஒரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி சொன்ன மாதிரியா. அதுக்காக தான் அந்த மண்ணுக்கு ஒரு பரிசோதனை பண்ணோம்னா இந்த திருவள்ளூரில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர் செய்யலாம். ஆனால் கத்திரிக்காய், இந்த வெண்டைக்காய், சில பொருள் கொத்தரைக்காய் அதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அது தண்ணி போகணும். ரெண்டாவது வந்து சேமிப்பு போகணும். அது இருந்தால் முக்கியமாக கிராமம் நல்லாகும். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அருள் ஜோதி ஆண்டவருடன் கலந்த திருவருள் பிரகாச வல்லபெருமான் ஒளி வடிவமாக நமக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு மானம் பார்த்த விவசாயி நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒளி வடிவமாக திகழும் அந்த அருள் ஜோதி
ஆண்டவரால் வருவிக்கப்பட்ட வள்ளல் பெருமான் நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக கருணை காட்டுவார். விவசாயம் பெருகும். ஐயா விவசாயத்தை பற்றி தான் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. என்ன இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பொறியியல் வல்லுநராக இருந்தாலும் சரி, பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு தான் நீங்கள் உண்டு பண்ணுறீங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். அதனால் அந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்கிறது இறைவனுக்கே அர்ப்பணிப்பாகும். அந்த நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த அரிசி நெல் தான் இன்றைக்கி நாங்கள் தர்மம் பண்ணிகிட்ருக்கோம். ஐயா சொன்னது பசித்தவங்களுக்கே அந்த பசி ஆற்றணும்னு சொன்னார். பசின்னு துன்பம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஒரு வேளை சாப்பிடாமல் கழனியில் வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த பசி எவ்வளவு கஷ்டங்கிறத எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. அந்த பசித்தவங்களுக்கு அந்த சாப்பாடை தான் ஐயா போட சொன்னார். அதேமாதிரி நாமும் ஒற்றுமையாக எல்லாம் ஒரு துணியாக ஒருவருக்கொருவர் பொறாமை இல்லாமல் ஒரு அன்பு தயவு கருணையோடு இருந்து ஐயாவை நினச்சி, ஏன்னா ஐயா நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காருங்கிற உண்மையை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மனம் உருகி அவரை வேண்டுனா கண்டிப்பாக நிறைவேறுங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு, விவசாயம் இப்போ எல்லாம் நவீன காலத்தில் எல்லாம் பிள்ளைங்க கிராமத்தில் படித்த பிள்ளைங்கள்லாம் கௌரவமாக வெளியில் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுது சில பிள்ளைங்க. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் சில குழந்தைகள் விவசாயத்தினுடைய உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நவீன இயந்திரங்களை கொண்டும் நவீன கலப்பைகள் இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க. அதை வச்சு இனிமேல் வர்ற பிள்ளைங்க படித்த பிள்ளைங்கள்லாம் நிச்சயமாக விவசாயத்தை நல்லா பண்ணுவாங்க. நம்ம நாடு உற்பத்தி ஆகும். எல்லா வளமுமே நம்ம நாட்டில் இருக்குது. மற்ற நாட்டுக்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக வருங்கால பிள்ளைகள்லாம் நிச்சயமாக இந்த விவசாயத்தை பண்ணுவாங்க. அடுத்தது அருள்ஜோதி ஆண்டவர் அந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயம் நடத்துகின்ற இந்த பள்ளியிலேருந்து ஒவ்வொரு குழந்தையும் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வெளியே வர்றாங்க. இவங்களுடைய தலைமுறையும் இனிமேல் வளரும். நல்ல குழந்தைகளாக நல்ல பண்பாடு உள்ள குழந்தைகளாக இவங்க வளர்ந்து வர்றாங்க. அதை மட்டும் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இதுதான் உண்மை. விவசாயத்தை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. நன்றி. அருட்பெரும் ஜோதி. ஃபாரினில் எல்லாருக்கும் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே புரியாது. ஆனால் நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லாரோடையும் ரோல்ஸ் ரொம்ப என்னெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கோ, ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்குது இங்கே உங்ககிட்ட சொல்லுறது. நீங்கள் என்ன பண்ணுறது பெரிய தர்மம், ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணுறது எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி பெரிய விஷயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும், குவளையும் செழிக்க குருகுலம் வளர்த்து கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷ்ராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும், தயவு கருணை அன்பு அருள் உணர்வோடு அனைத்து உயிர்களும் பசி தீர்ப்பது பரம புண்ணியம் என்கின்ற அருள் உணர்வோடு அற்புதமான விவசாய சேவை செய்து கொண்டிருக்கின்ற தாங்கள் அனைவருக்கும், மாணிக்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தயவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி உங்களையெல்லாம் சந்தித்ததில். குழந்தைங்களா உங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப பசிக்குது தானே? பசிக்குது, ஆனால் வெளியில் சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ ஒரு வேளை நம்ம சாப்பிட்லன்னா கூட நமக்கு பசி எப்படி இருக்குல்ல. அப்போ நம்மளையே அறியாமல் உள்ளே ஏதோ ஒன்று வேலை செய்து அது சாப்பிட்ணுன்னு நமக்கு எப்படி சொல்லுதில்ல. அப்போ நமக்கு பசிச்சு இருக்கும் பொழுது தான் ஒரு பொருளோட அருமை நமக்கு ரொம்பவே தெரியும். அப்போ இறைவன் இயற்கையாகவே விவசாயிகளை போய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவங்கள பார்க்க போனால் அவங்களோட அருமை பெருமை நமக்கு தெரியணும். எந்த ஒரு பொருளையும் நம்மளோட பள்ளியில் எப்போவுமே ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரது தான், நம்ம சாப்பாடு வீணாக்கக்கூடாது. அதை தூக்கி நிறைய சாப்பாடு தேவையில்லாமல் போட்டுட்டு அப்புறம் இருக்கிற சாப்பாடு வீணாயிடுச்சு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அதை வீண் பண்ணும்பொழுது அந்த ஒவ்வொரு அரிசியும், இன்றைக்கி அந்த ஐயா பேசினப்ப ஐயா சொன்னாங்க,
ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வேலை பார்க்கறதுனால நாங்கள் மூட்டையிலேருந்து ஒரு 30,000 வரும். இதை வருஷம் ஃபுல்லாக இந்த 30,000 வச்சு நாங்கள் சாப்பிட்றதா, வர்றவங்கள பார்க்குறதா, இல்லை குழந்தைங்களுக்கு கவனிக்கிறதா, வீட்டை பார்க்குறதா, வாசலை பார்க்குறதா, வெளியில் போகிறதா, உள்ளே நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறதா, அவங்களோட வாழ்க்கையோட அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்றதை நம்மளாம் ஆழ் மனசில் பதிய வச்சுக்கணும். இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே நாம் இன்றைக்கி செய்யணும். நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், பொங்கல்னால் எனக்கு லீவு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல்னு சொல்லிக்கிறோம். ஹாப்பி பொங்கல்னால் நம்ம யாருக்கு முக்கியமாக இதை சமர்ப்பிக்கணும்னா, இதற்காக நம்ம பாடுபட்டு ஒரு வேளை சாப்பிட்லனா கூட, ஐயோ எனக்கு தினம் லஞ்சு 1 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேனே, இன்றைக்கி 1:45 ஆகிடுச்சே, எனக்கு பசிக்குதேன்னு உள்ள வயிறு கவாங்குதுல எல்லாத்துக்கும். ஐயா சொல்கிறாங்க, பசி வந்தால் கண்ணு பொத்துரும், காது அப்படியே துடிச்சிரும், வாயெல்லாம் குளறிடும், கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிடும், நரம்பெல்லாம் துடிச்சிடும், ரத்தம்லாம் புடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாப்பாடு வந்து எவ்வளோ தூரம் முக்கியமாக இருக்குன்றத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து, எந்த பொருளுமே இறைவனோட படைப்பாக இருக்கும் பொழுது சோறு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை நம்ம எல்லாருமே ரொம்ப உணர்ந்து, ஒரு சோறு கூட, ஒரு நெல் 100 நெல் வர காரணமாக இருக்குது. அப்போ ஒரு சோறில் ஒரு இறைவன் இருக்கார். அதை உணர்ந்து அதை வீணாக்காமல் நான் சாப்பிட்ணுன்ற உணர்வை நீங்களாம் வளர்த்துக்கணும். விவசாயிகளோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாது, சாப்பாடை வீணாக்கவே கூடாது. ஏன்னா அது அது இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்பா உழைக்கிறாங்க, அம்மா சமைச்சு கொடுத்துட்றாங்க, சாப்பிட்றோம். ஆனால் அது இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம். ஆனால் என்னதான் கடைக்கு போய் வாங்கினாலும் அவங்க நெல் இல்லாமல் வெறும் இங்கே எல்லாமே ரப்பராகவும் பிளாஸ்டிக்காகவும் தான் இருக்குது, தங்கமாக இருக்குது. ஒரு 1/4 கிலோ தங்கம் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொன்னால், அதில் கோடி ரூபாய்க்கு லட்சம் போனாலும் எத்தனை போனாலும் அந்த தங்கத்தை நம்ம சாப்பிட முடியுமா? அப்போ சாப்பாடு தானே சாப்பிட முடியுது. அப்போ அந்த சாப்பாடு நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. எல்லா உலக உயிர்களும் இன்புற்று வாழணும்னு வள்ளல் பெருமானார் சொன்னாங்க. ஆனால் உலக உயிர்கள் எல்லாமே இன்புற்று வாழணும்னு சொன்னால் அதுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதுக்காக தான் நம்மளோட அருள்ஜோதி குருகுல பாடசாலையானது மாணவர்களோடு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு பொங்கலை அப்படியே பொங்க வச்சு, கரும்பு வச்சு ஜாலியாக அப்படியே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுலாம் ஒரு விழா கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆனால் அது உண்மையான சந்தோஷம் எப்படின்னு சொன்னால், தினம் வந்து வயிறு தான் உயிராக இருக்கும் பொழுது அந்த உயிரை கொடுக்குற கடவுளாக இருக்கவங்க எல்லாரையும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் வந்து பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாங்கி, ஆசீர்வாதம்னா என்னன்னா, உங்களால் தான் நாங்கள் சாப்பிட்றோம், அதனால் உங்களுக்கு தாழ்பணிஞ்சு நன்றி சொல்லிக்கிறோன்ற ஒரு விஷயந்தான். அதனால் அந்த விஷயத்தை மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இது ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கும். அதனால் இந்த வருஷம் நம்ம கிராமத்துக்கு சாமியோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்களோட பஞ்சம் எல்லாமே போயிட்டு நீங்கள் எல்லாருமே நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் சிறந்து நல்ல அருளும் பொருளும் உங்களுக்கெல்லாம் நிரம்பி வழியணும். இந்த பொங்கல் வந்து எப்படி பொங்குதோ உங்களோட வாழ்க்கையானது நல்லா பொங்கி உங்களுக்கு எல்லா பொருட்செல்வமும் நல்லா கிடச்சி நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற சிட்டிலலாம் கூட ஐயா சொன்ன மாதிரி விவசாயம்லாம் அழியாமல் தான் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபாரினில் இருக்காங்க, ஃபாரின்லேருந்தே ரிமோட் மூலமாக அவங்க பண்ணுற விவசாயத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், இந்த டைமுக்கு தண்ணி போதுமானதாக இருக்குது, ஃபுல்லாகிடுச்சு, இது ரொம்பிடுச்சு, இது நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்கிற அளவுக்கெல்லாம் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. உங்களோட பிள்ளைங்களும் படித்தாலும் விவசாயம் செய்வாங்க. அதுக்கு கூட இங்கே சப்போர்ட்டாக ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஃபாரின்லேருந்தோ வெளியிலேருந்தோ அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா செல்வங்களும் நல்லா பெருகி எல்லாரும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுகின்ற உள்ளம் நமக்கு எல்லாருக்குமே இருந்துருச்சுன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய மனசு மட்டும் இருக்கணும். அந்த மனசு மட்டும் இருந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, நான் இதை எப்படி மற்ற
அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்னு நம்ம யாருமே நினைக்கக்கூடாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன்ற மனசை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும், நம்ம பதுக்கி வச்சு அப்படி நினைக்காம எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணும், எல்லா உயிரும் நம்மளோட உயிராக நினைக்கணுன்ற அந்த உணர்வை நாம் ரொம்ப தெளிவாக வகுத்துக்கிட்டு வள்ளல் பெருமானார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறார். ஏன்னா அதுக்கு தான் அவர் வருத்தப்படுறார். வாடிய பயிரை பார்க்கும்போதெல்லாம் நான் வருத்தப்படுறேன், ஏன்னா பயிர் வாடிடுச்சுன்னா எல்லா உயிரும் வாடிடும்ன்ட்டு ஐயாவுக்கு தெரிஞ்சதுனால வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார், நீடிய பிணியால் வருந்துகின்றவர்களை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஐயோ பசிக்குதே சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொடுக்காம இருக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஐயா சொல்கிறாங்க. அப்போ யார் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசை நல்லா வளர்த்துக்கோங்க. அந்த ஜீவகாருண்யம் வளர 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 உங்களோட பஞ்சம் பட்னி எல்லாமே நிவர்த்தி ஆயிட்டு, ஏற்கனவே நீங்கள் கடவுளாக இருந்து இந்த விவசாயம் செய்கிறீங்க, இன்னும் உங்களோட நிலைமை ரொம்ப சிறப்பாகும். உங்களோட தர்மத்தை நல்லா வளர்த்துக்கோங்க, உங்களோட எண்ணத்தை நல்லா வளர்த்துக்கோங்க. உங்களோட எண்ணம் நல்லா வளரும் பொழுது இன்னும் வாழ்க்கையோட தரம் சிறப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் எல்லாரும் நல்லா பொன்னும் பொருளும் பெருகி அருளும் பெருகி தீர்காயுளோடையும் செல்வ பெருக்கோடையும் நோயற்ற வாழ்வோடையும் நுவலரும் கீர்த்தியோடையும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியம் பெற்று வாழ்க வாழ்கன்று அருள்ஜோதி குருகுல பாடசாலை மாணவர்கள் சார்பாகவும் வந்திருக்க பெரியவங்க சார்பாகவும் சிறப்பாக வாழ்த்திக்கிறோம். நீங்களே சொல்வீங்க இப்போ நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோன்னு சொல்வீங்க. நிச்சயமாக அது நடக்கும். எல்லாரோட பிரார்த்தனையிலும் அதை சிறப்பாக வச்சுக்கிறோம். நீங்கள் நல்லா சிறப்பாக நல்லா இருப்பீங்க. இவ்வளோ தூரம் வாய்ப்பு கொடுத்து இந்த ஊருக்கு எங்களை அன்பாக வர வச்சு இங்கே இவ்வளோ தூரம் எங்களெல்லாம் உட்கார வச்சு எவ்வளோ விஷயத்துலையும் நீங்கள் ஷாமினா இருக்கலாம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட அன்பாக இருந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நன்றி. இது நீங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிடணும்னு சமைச்சு கொடுத்த சமையல்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தில் வரணும்னு சொல்லிட்டு வந்து கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். நம்மளோட பஞ்சம் எல்லாமே சரியாயிட்டு இறைவனோட கருணை வந்து நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கருணை மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மகாமந்திரம் ஒரு 5 முறை சொல்லி இந்த பஞ்சபூதத்துக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதத்துக்கும் நாம் நல்லா ஒரு பிரார்த்தனை பண்ணி சொல்லிக்கலாம். மகாமந்திரம் சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவரை நினச்சி வேண்டிக்கலாம். பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதத்துக்கிட்டையும் நல்லா 5 முறை மகாமந்திரம் சொல்லி வேண்டிக்கலாம். அந்த வேண்டுதலை எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டுக்காண்டு தேதிக்கு வருது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கே ஆயுள் முழுக்க சுபதினம்ன்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னா டெய்லி ஹாப்பி தான். தினமுமே ஹாப்பியாக இருக்கணும். பொங்கலுக்கு தீபாவளிக்கு நியூ இயருக்கு மட்டும் ஹாப்பி கிடையாது. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் அது உண்மையான நாளாக இருக்கும். அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹாப்பி பொங்கல்ன்றது உங்களுக்கான ஒரு சமர்ப்பணம் தான். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த தர்ம சிந்தனையை நல்லா வளர்த்துக்கோங்க. எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். இறைவன் ஒருவராக இருக்கிறாரு. அவர் ஜீசஸா அல்லாவா விநாயகரா முருகரா அவருக்கு நோ டிசைன். அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்காருன்ற உண்மையை உணர்ந்து எல்லா உயிர்களுக்குள்ளே இருக்காருன்னு அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட அன்பு பிரகாசமாகும். அதனால் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாகும். மகிழ்ச்சி. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஐயா மந்திரம் சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்கம்மா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ரொம்ப நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா, நன்றி. கிராமத்துக்காக அருள் ஜோதி குருகுல பாடசாலையிலிருந்து வந்து உணவளித்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. இதுலேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் எங்களுக்கு விவசாயம் செய்யணும், ஒரு வேளை சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், விவசாயம் செய்யணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். அவ்வளோதான்.